வணக்கம் மக்களே. சென்னாங்குனி கருவாடு இட்லி பொடி சாப்பாடுக்கு எப்படி செய்யறதுன்னு இப்ப பாத்திரலாம் மக்களே. சென்னாங்குனி கருவாடு பொடிக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை, 4 வெள்ளைப்பூடு, தேவையான அளவுக்கு வரமிளகா. தேவையான அளவு வரமிளகாய் இதையும் வறுத்து நல்லா எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம். வரமிளகா கருகாத அளவுக்கு எடுக்கணும், இல்லைன்னா பொடி கசந்து போகும். அதோட தேவையான பூண்டையும் சேர்ந்து லேசாக வறுத்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு சென்னாங்குனி கருவாடை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். இது எப்படி சுத்தம் பண்ண, இறால் பொடிக்கு எல்லாம் வறுத்து கொட்டியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு இதை அரைச்சிக்கலாம். நல்லா காரஞ்சாரமாக சென்னாங்குனி கருவாடு பொடி ரெடி ஆயிடுச்சு. முடக்கத்தான் சூப்பு பொடி, முருங்கைக்கீரை சூப்பு பொடி தேவைப்படுறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்